வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு 3 மாதம் முன்னாடியே புக்கிங் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? அதை வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. இது எல்லாருமே இப்போ ஆன்லைனில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டேரெக்டாக வெப்சைட் மூலமாகவோ இல்லை ஆப் மூலமாகவோ நிறைய பேர் எல்லாம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் புதிதாக இப்போ புக் பண்ண போகிறவங்க, ஏற்கனவே பண்ணாதவங்க, இப்போ புதுசாக புக் பண்ணுறவங்க சில பேருக்கு இந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கும், எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 90% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஃபோனில் ஆப் வச்சுட்டு பண்ணிடுறாங்க. இல்லைனா வெப்சைட்டில் நேராக இன்டர்நெட் சென்டரில் போய் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பணம் கட்டிட்டு அவங்க மூலமாக புக் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி இருக்குது. நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இதை வந்து ஆன்லைனில் பண்ண முடியுமா, வெப்சைட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதில் சந்தேகங்கள் இருந்ததுன்னா இதில் பார்த்துக்குங்க. ஏற்கனவே நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே முழுக்க இது வந்து ஆன்லைனில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வீடியோவில் சொல்கிறேன். இதில் 2 விதமாக நம்ம ஆன்லைனில் புக் பண்ண முடியுங்க. சாதாரணமாக திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் முன்னாடி புக்கிங் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங் ஏற்கனவே செப்டம்பர்லேயே ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அக்டோபர் மாதத்தில் ஜனவரி மாதத்துக்கான புக்கிங் ஓப்பன் ஆக போகுது. ஒரு மாதமும் 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த புக்கிங்லாம் ஓப்பன் ஆகும். 18ஆம் தேதி ஆரம்பித்து 25ஆம் தேதி தான் முடியும். அது வரைக்கும் ஒரு சேவைகளுக்கும் ஒரு நாள் அறிவிப்பாங்க. அந்த தேதிகளில் அது ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம புக் பண்ணிக்க முடியும். எவ்வளோ சீட் அலாட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் பண்ண முடியும், அதுமாதிரி நிறைய ஒன்றுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பண்ணோம்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ண முடியும். ஒன்று வந்து டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நேராக போயிட்டு அதன் மூலமாக நம்ம புக் பண்ண முடியும். ரெண்டாவது டிடிடியோட அஃபிஷியல் ஆப் நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக எடுக்கலாம். நம்ம முதல்ல இப்போ வெப்சைட் மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூகுளில் ஓப்பன் பண்ணிங்க, அதில் வந்து டிடிடி அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 காட்டும். அதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ttdevasthanams.ap.gov.in அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். புக்கிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக அந்த ஆப் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா ஓம் நமோ வெங்கடாச்சலம்னு போட்டு பெருமாளோட படம் போட்டிருக்கோம். பில்கிரிம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மோர் சர்வீசஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா வரிசையாக எனக்கு கீழே உள்ள சர்வீசஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். வரிசையாக இருக்கும். அங்க பிரதட்சணம், ஆர்ஜித சேவா, இதுமாதிரி வரிசையாக ஒரு சேவை இருக்குது பாருங்கள். வரிசையாக அகாமடேஷன்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸ்பெஷல் இன்டிடேஷன் வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அது கிளிக் பண்ணுவோம். அடுத்தது ஒன்று நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்குது பாருங்கள். நம்மளோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணணும். இதில் கேட்டு ஓடிபி கொடுத்தோம்னா அடுத்தது நம்ம ஓடிபி வரும். இதை வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்க வேண்டியதான். லாகின் கொடுத்த உடனே நம்ம எந்த சேவையை செலக்ட் பண்ணோமோ அது டேரெக்டாக ஓப்பன் ஆகும். அது வருது பாருங்கள். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆர் சீனியர் சிட்டிசன் ஆர் மெடிக்கல் கேசஸ் இது வருது இல்லைங்களா? இதில் நம்ம கேட்டகரின்னு போட்டு செலக்ட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். வரிசையாக 3 ஓப்பன் ஆகும். நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் பார்க்குறோம், அதனால் சீனியர் சிட்டிசன். ஏஜ் 66ன்னு போடுறேன். அக்காம்பனி வித் ஸ்பவுஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் துணைவியார் வராங்களா, இல்லை கூட யாராவது வராங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சால், வராங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. யாரும் வரலன்னா நோன்னு கொடுக்கலாம். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த காலண்டர் ஓப்பன் ஆகும். இது டிசம்பர் மாதக்கான எடுத்தது. டிசம்பர் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இந்த மாதிரி 31 நாளும் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஃபுல்லாக கிளிக் பண்ணிக்கலாம். எந்த தேதி வேணுமோ அதில் நம்ம எந்த தேதி வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுக்க வேண்டியதான். கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுங்க. இந்த மாதிரி தான் இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து நம்மளோட பில்கிரிம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்மளோட யார் ஃபஸ்ட்டு இல்லை 65 வயசுன்னு 66 வயசுன்னு போடுறோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஆதார் கார்டு நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கூட அழைச்சிட்டு போகிறவங்களோட ஆதார் நம்பரை போட்டால் போதும், அவங்க பேர் கொடுத்தா போதும். பட்டு இவங்களோட தான் வந்து நம்ம ஆதார் கார்டு, நம்ம யார் ஃபஸ்ட்டு பேர் போடுறோமோ அவங்களோட ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். இது மாதிரி தான் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பண்ணுறது. இதே நம்ம ஆப் மூலமாக பண்ணுறோன்னு வச்சுங்க, ஆப் நம்ம ஃபோனில் முதல்ல டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இதில் பாருங்கள், ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிடிடி அஃபிஷியல் ஆன்லைன் புக்கிங் ஆப்னு போட்டிங்கன்னா இது வருங்க. டிடிடி அஃபிஷியல்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது காட்டும். அதில் இந்த டிடி தேவஸ்தானம் கீழே பாருங்கள், அஃபிஷியல் வெப்சைட்னு போட்டிருக்கோம். இது வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. இந்த படத்தை பார்த்துங்க. இதுதான் டிடிடியோட அஃபிஷியல் ஆப்புங்க. அது இதில் நம்ம இதில் ஓப்பன் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால அதில் ஓப்பன் இருக்குது. இல்லைனா இன்ஸ்டால்னு காட்டாது. அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். அது அந்த ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இந்தமாதிரி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவையும் புக்கிங் பண்ணும்போது லாகின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதில் அதுதான் இதில் முக்கியமான விசேஷம். இதில் நம்ம வெப்சைட்டில் போய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடையும் நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் புக்கிங் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஆப்பில் வந்து நம்ம ஒன் டைம் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் திரும்ப போட வேண்டிய அவசியம் கிடையாது. டேரெக்டாக புக்கிங் ஆரம்பிச்சிடலாம். அதுதான் இது வசதி. அதனால் ஆப்பில் பண்ணுறது தான் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப் ஓப்பன் ஆகுங்க. ஆகுது பாருங்கள். நமஸ்காரம் கோவிந்தராஜன் இருப்பேன். என் பேர் ப்ரொஃபைல் போடலாம், பேர்லாம் கொடுத்துட்டேன்.
இல்லை நீங்கள் நம்மளோட ஃபோட்டோ கூட கொடுத்துக்கலாம். அதில் போட்டு வேணும்னா நம்ம தேவைப்பட்டால் நம்ம ஃபோட்டோ கூட அதில் கொடுக்கலாம். டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். வரிசை ஆன்லைன் சேவா, ஸ்ரீவாரி, வால்பேப்பர்ஸ் எல்லாமே அதில் என்னென்ன ஆப்பில் இருக்குமோ எல்லாம் அதில் வரும். கீழே பில்கிரிம் சர்வீசஸ்னு இருக்குது. அது கீழே அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது என்னென்ன சேவைகள் என்னென்னைக்கு ஓப்பன் ஆகுதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஒரு மாதமும் கொடுப்பாங்க. அதில் பாருங்கள், டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவா கிளிக் ஹியர்னு போட்டுருக்கு பாருங்கள். 25ஆந்தேதி காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதாவது இன்னமும் டிக்கெட் அவைலபிள் இருக்கிறதுலாம் கிளிக் ஹியர்னு காட்டும். இல்லை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க, அது வந்து க்ளோஸ்டுன்னு காட்டும். இப்போ அகாமடேஷன் காட்டுது பாருங்கள். திருமலா திருப்பதி அகாமடேஷன் ஹேவ் பீன் க்ளோஸ்டு. டிசம்பர் மாத கோட்டா க்ளோஸ்டு, முடிஞ்சு போச்சு. சீனிவாச திவ்ய அனுக்கிற ஹோமம் அதில் டிக்கெட் இருக்குன்னு கிளிக் ஹியர்னு காட்டுது. த ஸ்பெஷல் இன்டி தர்ஷன், பிஎல்டினா சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், இவர்கள் கோட்டா இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. முடிஞ்சுன்னா அவங்க வந்து கிளிக் ஹியர்னு காட்டாது. ஏன்னா புக்கிங் கிடையாது, முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன இருக்குன்னு இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது சீனியர் சிட்டிசன் பார்க்கறதுனால இதில் போய் பார்க்க வேண்டாம். மேலே இந்த பில்கிரிம் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் பார்த்தோம்னா அதில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கா இல்லையா, இல்லை என்ன கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதில் போய் நம்ம பார்க்கலாங்க. இந்த பில்கிரிம் சர்வீஸில் வியூ ஆல் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தோம்னா வரிசை எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆர் சீனியர் சிட்டிசன் அதை கிளிக் பண்ணுவோம். பழையபடி ஓப்பன் ஆகுது பாருங்கள். வெப்சைட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அந்த கேட்டகரி, சீனியர் சிட்டிசன், வயசு 66 வயசு, அக்காம்பனி வித் த ஸ்பவுஸ், கூட யாராவது வராங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுங்க. வரிசை அது மாதிரி கொடுத்துட்டு கீழே டேட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே அந்த பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே போய் கண்டினியூ கொடுக்கணுங்க. இந்த மாதிரி தான் இதுலேயும் பண்ண முடியும். ஆப்பும் வெப்சைட்டும் ஒன்று தான். பட் ஆப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்பொழுது நம்ம ஒரு தடையும் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி வந்த பிறகு தான் பண்ண முடியும். பட் அஃபிஷியல் ஆப்பில் அது மாதிரி கிடையாது, டேரெக்டாக ஓப்பன் ஆகும். இதுதான் அதுக்கும் உள்ள வித்தியாசங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதனால் நம்ம மேக்ஸிமம் வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக பண்ணுறது தாங்க பெஸ்ட்டான வழி. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இது ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாதுங்க. அதனால் வந்து ஈஸியாக புக் பண்ண முடியும். பேமெண்ட் ஆப்ஷன் இருந்தால் கூட இதன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் போகும்போது இதில் வந்து இப்போ ஜிபே ஆப்ஷன்லாம் சேர்த்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி கார்டெலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏடிஎம் கார்டெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இல்லைன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்தது. எல்லாமே லேட் ஆகுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஓடிபி வரும். அது பண்ண பிறகு தான் நம்ம பேமெண்ட் நம்ம சேங்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ இந்த ஜிபே வந்ததுலேருந்து அந்த ஆப்ஷன்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஜிபேன்னு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக ஆப் ஓப்பன் ஆகும். நம்ம அதை பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூபிஐ ஐடி கொடுத்தோம்னா இம்மீடியட்டாக வேலை முடிஞ்சு போச்சுங்க. ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக அது முடிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் ஆப் மூலமாக ட்ரை பண்ணி ரொம்ப சுலபமாக தரிசன டிக்கெட் எடுக்கலாம். 2-3 தடவை தொடர்ந்து பண்ணோம்னா நமக்கு பயிற்சி வந்துடும். நம்ம அப்போ நம்மளே ஈஸியாகவே எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது புதுசாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் 18ஆந்தேதி ஆரம்பிக்கிற எல்லா சேவைகள் 18ஆந்தேதி இந்த சேவைகள் ஆரம்பிக்குது பாருங்கள். அதுலேருந்து ஒன்று எப்படி இருக்குன்னு ஒன்று செக் பண்ணி பாருங்கள். ஒரு சேவைகளையும் நம்ம எப்படி புக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம். டிக்கெட் எடுக்குன்னு நினைக்கும் போது அது யூஸ் ஆகும் நமக்கு. அதனால் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.